ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் வணக்கங்கள் வணக்கங்கள். குரு சிஷ்யனுக்குள்ள யதார்த்த சம்பந்தத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நாம இப்ப பேச போறதா இருக்கோம். இப்பவும் யாருக்கு அத்தியாத்மத்துல முன்னேறணுமோ, ஆத்ம ஞானம் பிராப்தம் அடையணுமோ, மோட்சம் பிராப்தம் அடையணுமோ, அதுக்கு தகுந்த ஸ்டெப்ஸை நாம் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சரியான ஸ்டெப்ஸை நாம் எடுக்கலைன்னா நம்மளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும்? அது ஸ்டெப்பு தானே முக்கியம். இது ஏன் நாம் முக்கியம்னு சொல்கிறோம்? சத்தேவர் சத்தர்மம், சத்தேவர் சத்தர்மம் சத்குரு, இந்த மூணையும் தான் சாதனைகளா நாம சொல்றோம். சத் சாதனங்கள், சப்போஸ் உங்களுக்கு இந்த சத் தேவர் கிடைச்சிட்டா, சத் குரு அமைஞ்சிட்டா, சத் ஞானியும் அமைஞ்சிட்டா, இந்த ஞானங்கிறதுலயே இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. ஞானி புருஷர்கள்ல 3 பேருமே அடங்கிடுறாங்க. எந்த வகையில நீங்க அவங்க காலில் விழறீங்க, அவர் மூலமா நமக்கு பிராப்தமாகணும், அப்படித்தானே? அப்போ நமக்கு சத் தேவர்கள்லாம் இருக்காங்க. அதோட அவங்க பேசும்போதோ இல்லை உங்களுக்கு உபதேசம் சொல்றாங்கன்னா அப்போதான் அவங்கள சத்குருன்னு நம்ம சொல்றோம். அதோட நீங்க அவங்க கிட்டேருந்து கேட்கறதெல்லாம் அதை நீங்க உபயோகிச்சு அதனால உங்களுக்கு மன மாற்றங்கள் உண்டாகுது. இதத்தான் நாம சத் தர்மம்னு சொல்றோம். அதாவது 3மே ஞானிக்குள்ள அடங்கிடுது. சத் தேவ, சத் தர்மம் தவிர சத்குரு. அவங்க 3 பேரையும் ஒன்னா ஆராதனை செஞ்சு நாம முக்தியை அடைஞ்சிடலாம். இவைகள் 3ம் ஒரு ஞானி கிட்ட தான் அமையும். இந்த ஞானி மட்டும் கிடைச்சா நமக்கு எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு ஞானி மட்டும் கிடைக்கலன்னா இந்த சத்தேவ, சத்குரு, சத்தர்மம் யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேவ தர்ம குரு இவங்களா தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க யார மனசார ஏத்துக்கிட்டு எந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறீங்களோ, இல்ல சாஸ்திரங்களை கூட சில எழுதப்படுது, நீங்க சத் தர்மத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க யார மனசார ஏத்துக்கிறீங்களோ அவங்களையே நீங்க குருன்னு சொல்லலாம். ஆனா இந்த சத்கர்த இது பிராப்தம் அடைய வைக்காது. சத்கர்த எது பிராப்தம் அடைய வைக்குதோ அதுதான் சத் சாதனங்கள். அவங்க தான் சத்குரு, சத்தேவர்கள், சத்தர்மம் எல்லாருமே. அதனால இது ரொம்ப அவசியம். சத்கர்த அழிவற்ற பொருள் தான், ஆத்மா. இது யாரு பிராப்தம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களத்தான் சத்குருன்னு சொல்றோம். சத் சாஸ்திரங்கள்ல நாம தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ சாஸ்திரத்துல இது ஒரு கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கு. லட்சக்கணக்கான சாஸ்திரங்கள்ல நிறைய ஞானிகளை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு, வர்ணனை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த சாஸ்திரங்களும் ஓரளவுக்கு தான், அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க ஒரு புத்தகத்துல ரொம்ப அழகா விளக்கு வரைஞ்சிருக்கீங்க, அது ரொம்ப அழகா இருக்கு, வரைஞ்சிருக்கீங்க. இந்த விளக்கு உங்களுக்கு இருட்டுல வெளிச்சத்தை கொடுக்குமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பேப்பர்ல நீங்க வரைஞ்சிருக்கிற விளக்கு நிச்சயமா தராது, எப்பவும் தராது. ஏன்னா இதுக்கு ஒரு அவுட்லைன் தானே இது கொடுக்குது. இந்த பேப்பர்ல உண்டாக்குறது லைட்டை கொடுக்காது. உண்மையான வெளிச்சத்துக்கு உங்களுக்கு உண்மையான வெளிச்சங்கிறது தேவைப்படுது இல்லையா? இதே மாதிரி தான் நீங்க ஆத்மாவை பத்தி எவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருந்தாலும், சாஸ்திரங்கள்ல நீங்க படிச்சிருந்தாலும், அவைகள்லாம் ஆத்மாவோட வெறும் வர்ணனைகள் தான். இது எல்லாமே சித்திரங்கள் மாதிரி தான், வெறும் பேப்பர்ல இருக்கு. பிரத்யக்ஷ ஆத்மா உங்களுக்கு உதிக்கின்ற வரைக்குமே உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விளக்குங்கிறது எரியாது. அது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற இருள் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
இந்த இருளை நாம அழிப்பதற்காக, ஞானத்துல உட்படுத்துறதுக்காக ஒரு பிரத்யக்ஷ ஞானி, சாஸ்திரம் தெரிஞ்ச ஞானி இல்ல, அனுபவ ஞானி தான் தேவை. அவர்தான் தேவை. இதுக்கு என்ன காரணம்னா, எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. அதாவது சாஸ்திரமோ சஸ்திரமோ சத்குரு சொல்லி புரிய வச்சாதானே நமக்கு அது புரியும். அவர் இல்லாம நாமளே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டா தெரியாமல நாம மாட்டிக்குவோம். சத்குரு இல்லாம உங்களுக்கு சாஸ்திரம் புரிஞ்சிருக்கிறத யாரு செய்வாங்க? ரொம்ப அளவுல அவங்களே நிறைய சாஸ்திரங்களை படிச்சு அவங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே லட்சியத்தை அடையணும்னா அப்போ அவங்க ரொம்ப அலைய வேண்டியதா இருக்கும். அதுக்கான சான்ஸ் இருக்கு. நிச்சயமா முடியாது. எந்த வகையில மக்கள் பல விஷயங்களை மறக்கிறாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சப்போஸ் சாஸ்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா, கலோல் இஸ் இன் நாட் 20 மைல்ஸ். இப்போ இந்த சாஸ்திரம் நீங்க ஒரு டெய்லி பேப்பர்ல படிக்கிறீங்க. நீங்க நார்த்ல போயிட்டு இருக்கீங்க கலோல்ல போய் சேர்றதுக்காக. ஆனா கலோல்ல என்ன, இந்த ஹரித்வார் கூட வந்திருக்கலாம், இமயமலை வந்திருக்கலாம், அது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. சைனா வரைக்கும் போயிடலாம். ஆனா கலோல் மட்டும் வரவே வராது. நீங்க சொல்லலாம், இதுல எழுதியிருக்கிறபடி நாங்க குடும்பமா வந்திருக்கோம், நானும் 20 மைல் 30 மைல் வந்துட்டேன், ஆனா கலோல் வரவே மாட்டேங்குது. புத்தகத்திலையும் ரொம்ப கரெக்டா போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியறது இல்ல. எங்கிருந்து போறதுக்கு எழுதப்பட்டிருக்கு, இது அகமதாபாத்ல இருக்கும்போது தானே எழுதப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்குன்னா, அகமதாபாத்லேருந்து 20 கிலோமீட்டர் வடக்குல. நீங்க இதையே டெய்லி சாஸ்திரத்துல படிச்சிட்டீங்க. பாத்தீங்களா நிலைமை எப்படி மாறிடுச்சு? இந்த வகையில இருந்தா அது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும். எவ்வளவுதான் இருக்கட்டும், நீங்க உள்ளுக்குள்ள எங்க இருக்கீங்க, இத சாஸ்திரம் எப்படி சொல்ல முடியும்? இந்த சாஸ்திரத்துக்குன்னு ஒரு லிமிட் வந்தது. அதாவது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். தெரிஞ்சவங்கள பார்க்க திடீர்னு அவங்க வீட்டுக்கு நீங்க விருந்தாளிகளா போயிடுறீங்க. உங்களோட கிராமத்துல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியாது. அப்போ நீங்க ஃபோன் பண்றீங்க, இல்லைன்னா கார்ல வந்துட்டு இருக்கீங்க. கிராமத்து வெளியில இருந்தோ இல்ல ஹைவேல இருந்தோ நீங்க ஃபோன் பண்றீங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு வரத்துக்குண்டான டைரக்ஷனை சொல்லுங்கன்றீங்க, எனக்கு சரியான வழிய சொல்லி கொடுங்கன்றீங்க. வர்றதுக்கு எனக்கு ஒரு வழிய சொல்லுங்க. அப்போ நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? நீங்க என்ன கிழக்குலேருந்து வா, மேற்குலேருந்து வா, வடக்குலேருந்து வா, தெற்குலேருந்து வா நான் சொல்வீங்க? இதை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவங்க கிட்ட கேட்பீங்க, இப்ப இந்த டயத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கிராமத்துல என்டர் ஆகிறதுக்கு வடக்கு பக்கத்துலேருந்து வரலாம், இல்ல தெற்கு பக்கத்துலேருந்து கூட வரலாம், மேற்குலேருந்து வரலாம், கிழக்குலேருந்து வரலாம், எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் அது வரலாம். அங்க வீட்டுக்கு வர்றவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தான் நீங்க அவங்களுக்கு உங்க வீட்டுக்கு வர்ற வழிய ரொம்ப ஈஸியா சொல்றதுக்கு முடியும். அவங்க எக்ஸாக்டா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காம ஒரு வழிய சொன்னா நிச்சயம் நீங்க ஒரு பக்கம் சொல்வீங்க, அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரங்கள்ல இந்த விஷயம் தெரியாது. அதாவது வர்றவங்க எந்த இடத்துல இருக்காங்க, இல்ல அவங்க எத்தனையாவது தெருவுல இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு தெரியாது, எவ்வளவு தூரம் வரணும், இன்னும் எங்க வரணும், இதெல்லாம் இப்போதைய தேவை என்ன, அவங்க எங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க, இந்த எல்லா விஷயங்களும் பிரத்யட்சமா 1 and 2 மட்டும் கிடைச்சாதான், அது கிடைக்கிறதுக்கு ஒரு ஞானி புருஷன் அமைஞ்சிட்டா அப்போதான் எல்லாமே நடக்கும். இல்லைன்னா நிச்சயமா எதுவுமே நடக்காது. தடுமாறுவாங்க, எப்பவும் தடுமாற்றம் தான் இருக்கும். அதனால இது அவசியம். நம்மள பார்க்க யாராவது புதுசா வந்தா, அத்தியாத்ம விஷயத்திலயோ இல்ல ஞானம் பிராப்தமடையறதுக்கு வந்தாலோ மோட்சம் பிராப்தமடைய வராங்க. அப்ப நாம நம்மளோட உறவுக்குள்ள இருக்கிற அனுபவ ஞானத்தினால அவங்க கூட
நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க நம்ம கிட்ட கேட்டால் கூட நமக்கு எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக புரிய போகிறதில்ல. இல்லைன்னா அவங்க கிட்ட பேசி அவங்க வாயிலேருந்து நம்ம வரவழைச்சிடலாம். பிரத்யக்ஷமாக நாம் உடனே அதை பிடிச்சிக்கவும் செய்கிறோம். இது எந்த ஒரு லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து நாம் அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த கண்ணோட்டம் எப்போ 1-to-1 அடையுதோ அப்போதான் அது நடக்கும். பார்க்க முடியாதவைகளில் இது நிச்சயமாக நடக்காது, வேற எதுலேயும் முடியாது. பிரத்யட்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த ஒளியை அவன் உணர்ந்தான். இதே விஷயம் சஞ்சயனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் ஆடியோ வீடியோ அது மூலமாக ஆஸ் எ டைம் அது போட்டிருந்தது. ஆனால் திருதராஷ்டிரனுக்கும் அந்த ஒளி தெரியல, சஞ்சயனுக்கும் அந்த ஒளி நிச்சயமாக தெரியல. அவங்க 2 பேரும் இருந்த வகையிலே இருந்தாங்க. ஏன்? அங்கே பிரத்யக்ஷங்கிறது இல்லை. பிரத்யக்ஷம் இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும், இல்லைன்னா நிச்சயமாக நடக்காது. கண்ணுக்கு தெரியாட்டாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஞானங்கிறது வெளியிலேயே வராது. இந்த டிவி இருக்கே, இதுவும் இதே மாதிரி தான். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், எல்லா கேள்விக்கு உண்டான பதில்களும் கிடைக்கும், மனசுக்கு சமாதானமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை நல்ல அமைதியோடையும் சுகத்தோடையும் இருந்துகிட்டு இருக்கும். ஆத்மாங்கிற விளக்க ஏத்துறதுக்கு இங்கே எங்ககிட்ட இருக்கிற எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்க வந்து ஏற்றிக்கிட்டாதான் அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். உங்கள் விளக்கம் எரியும். அதுக்காக பிரத்யட்சத்துக்கு நீங்கள் வந்தாகணும். நேராக வந்து நீங்கள் ஆத்ம ஞானத்தை பெற முடியும். ரொம்ப அவசியம். 1-to-1. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நிறையா ஹெல்ப்புக்கு வரலாம். ஆனால் இறுதியில் நீங்கள் பிரத்யட்சமான விஷயத்துக்கு வர்றது ரொம்ப அவசியமான விஷயமா ஆயிடுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குருவை மனசார ஏற்றுக்கிட்டோம், மனசார ஹெல்ப்பு வாங்கிக்கிறோம், அது பரவாயில்ல அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் வெறும் மனசுக்குள்ள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்போ உங்கள் மனசு நிச்சயமாக சமாதானமாக ஆயிடுதான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறக்குதா? அதனால ஏதாவது பலன் இருக்கா? மனசுக்குள்ள யாராவது பொண்டாட்டியா இருக்காங்களா? அதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்ல? மனசுக்குள்ள இருக்கிறது வெறும் மனசுக்கு மட்டும்தான். இதுக்கு மேல எதுவுமே நடக்காது. இதனால எந்த ஒரு லாபமுமே கிடையாது. உங்க மனசுல இருக்கிற பொண்டாட்டி உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவ அந்த இடத்துக்கு பிரத்யட்சமா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வலம் வந்து அதுக்கப்புறம் தானே பண்ணி போடுவா. இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு அவசியம்தானே? அதே மாதிரி உங்களுக்கு ஆத்மாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நாங்கள் உங்களை இங்கே கூப்பிடுறோம். இந்த பூமியில் வலம் வந்து நீங்கள் அக்னி சாட்சியாக வச்சு உங்களுக்கு ஐயருங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே நாங்கள் பிராமணர்கள் வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மந்திரங்கள் எல்லாம் படித்து நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். உங்களோட ஆத்மாவோட உங்களுடைய பரமாத்மாவோட. அதுக்கப்புறம் நீங்கள் நிரந்தரமாக அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடியும். நீங்கள் அதை மட்டும் விட்டுடாதீங்க. நம்மளை விட்டுட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆத்மாவை விட்டு போகாதீங்க. எங்களோட வேலையே இவ்வளவுதான். குரு மகாராஜா உங்ககிட்ட ஏதாவது தட்சணையை வாங்கியிருக்காரா? கல்யாணம் எங்கே வச்சுக்கலாம்? நாங்கள் தட்சணை எதுவும் வாங்கறதில்ல. நாங்கள் தட்சணை கேட்டால் அது இப்படித்தான் இருக்கும். இப்போ எங்ககிட்டேருந்து எதெல்லாம் உங்களுக்கு பிராப்தமாச்சோ அப்போ நீங்கள் அந்த பிராப்தத்திலேயே இருக்கிறதுக்கு முடியும். இதை நல்லா நீங்கள் செய்யலாம். நல்லா செய்யணுங்கிற எப்படி எங்கள் பாவனை எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நிலைமையில இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கங்க. இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவுமே வேண்டாம். பணம் வேண்டாம், புகழ் வேண்டாம். நாங்கள் யாரையுமே சிஷ்யனா ஆக்கிக்கல. நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளோட சிஷ்யனா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் நினைக்கிறோம். யாருடைய குரு எங்கே ஆக முடியும்? இது எல்லாமே லௌகீகத்தில் தான். லௌகீகத்துக்கு அப்பாற்பட்டவங்க நாங்கள் ஆத்மாவில் இருக்கோம். நீங்களும் ஆத்மாவிலேயே இருக்க பாருங்க. அதனால குரு சிஷ்யர்கள்லாம் எதுக்கு? மனசால செஞ்சாலாம் போதாது. பிரத்யக்ஷமா வந்து நீங்க சமர்ப்பணங்கிறத பண்ணிக்கணும். காலடியிலேயே விழுந்து கிடக்கணும்.
குருவோட ஃபோட்டோவோ இல்லை சிலையையோ வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுற அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை குருவோட ஸ்தானத்தில் வச்சுக்கிறேன் அப்படிங்கலாம். இதெல்லாம் எதுவும் நடக்காது. உங்களுக்கு நீங்கள் வழியில் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சு வழி கேட்டீங்கன்னா அப்போ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு வழி நிச்சயமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லாது, நிச்சயமாக சொல்லாது. ஃபோட்டோ உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஆனால் நிச்சயமாக வழிங்கிறத மட்டும் அது கொடுக்காது. வழியை சொல்லி கொடுக்குற தன்மை ஃபோட்டோவுக்கு நிச்சயமாக கிடையாது. அதுக்கப்புறம் பிரத்யக்ஷமாக நம்ம போக வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி வந்திருக்கு, கேன்சர் வந்திருக்கு, நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலோ அப்போ நீங்கள் டாக்டரோட ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களால் வைத்தியம் செஞ்சுக்கிறதுக்கு முடியுமா? அந்த மாதிரி நடக்குமா? நடக்காதே. அதுக்காக நீங்கள் பிரத்யக்ஷமாக டாக்டரை போய் பார்த்து தானே ஆகணும். அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரோ, என்ன மருந்து கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் நடந்துக்கணும். இதே மாதிரி தான் இந்த கோடானு கோடி காலங்களாக இருக்கிற இந்த லௌகீக ரோகம். இந்த ரோகம் போக நீங்கள் ஞானிகள் கிட்ட போய்த்தானே ஆகணும். அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, உங்கள் ரோகத்தை அவங்க முளையிலேயே கிள்ளி எறிகிறாங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுமே. சில பேருக்கு இந்த ஜென்மத்தில் குரு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு நல்ல குரு அமைஞ்சிருக்கலாம். தாதாஜிக்கு இந்த ஜென்மத்தில் எந்த ஒரு குருவுமே நிச்சயமாக அமையவே இல்லை. தீர்த்தங்கரர்களுக்கும் பிரத்யக்ஷமாக இந்த ஜென்மத்தில் எந்த குருவும் அமையல, ஆனால் போன ஜென்மத்தில் நிச்சயமாக குருங்கிறவர் அமைஞ்சிருக்கணும். அப்போதான் எண்ணங்கள் நிறைவேறும், இல்லைன்னா அது நிச்சயமாக நடக்காது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட குரு இறந்து போயிட்டாரு, இப்போ நான் என்ன செய்யறது? நீங்கள் உங்கள் குரு கிட்ட உங்களோட எண்ணத்தோட நீங்களும் சமர்ப்பணம் ஆயிட்டீங்கன்னா அவர் உங்கள் கூட வந்திருக்கலாம், அவருக்கு சேவை செஞ்சிருக்கலாம், அவரோட கருணையை நீங்கள் நிச்சயமாக பிராப்தம் அடைஞ்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு பிரத்யக்ஷ லாபங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். காணாம செய்யறதுல கிடைக்காது, பிரத்யக்ஷத்தில் கிடைக்கும். பார்க்காம செய்யறதுல கிடைக்கிற பலன் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், பயன் கிடைக்கும். ஆனால் பிரத்யக்ஷத்தில் பலவித பலன்கள் உண்டாகும். அதிக ஹெல்ப்பிங் பிரத்யக்ஷத்தில் தான், அதில் கிடையாது. நீங்கள் குருவை மனசார ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுனால ஒரு தனிப்பட்ட ஒன்றிய நிலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இதனால நல்ல அமைதிங்கிறதும் கிடைக்கும், நல்ல வகையிலையும் இருக்கும். உண்மையான விஷயங்கிறது நல்ல குரு கிட்ட தான் கிடைக்கும். மகத்துவம் மிக்க குரு வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சாகணும். அது உண்மையிலேயே ரொம்ப அவசியம். சாதனைகளில் ஒருவேளை குருவோட சமாதிங்கிறது இருந்ததுன்னா அப்பவும் உங்களுக்கு கிருபைங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அவர் இருக்கும் போதெல்லாம், அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான பலனும் முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். குரு போயிட்டார்னாலும் என்ன ஆச்சு? கிருபை போயிடுறது கிடையாது. சூட்சம நிலையில குரு இருந்துகிட்டே தான் இருக்காரு, அதாவது சிஷ்யர்களுக்காக. தாதாஜி அவர் உயிரை விடும்போது என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் எங்கேயும் போகிறதாவே இல்லை, நான் உங்க எல்லாருக்குள்ளேயும் எல்லார் பக்தர்களுக்குள்ளேயும் நான் சூட்சம நிலையிலேயே தான் நிச்சயமா அங்கே தான் இருந்துகிட்டு இருப்பேன், தவிர உங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு வழிகாட்டியாக தான் இருந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் சொல்லணும்னா, யார் என்ன நினைக்கிறாங்களோ, யார் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் நிச்சயம் தயாராக தான் இருக்கேன். இந்த கிரமங்கிறது, அந்த விஞ்ஞானம் ரொம்ப பவர்ஃபுல். தாதாஜி பிரத்யக்ஷ பக்தியை நல்ல வகையில் எடுத்து சொல்லி மற்ற பக்திகளை விட சிறந்ததுன்னு நிரூபிச்சிருக்காரு. அவரு மற்ற பக்தர்களை விட சிறந்ததுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்யக்ஷ பக்தியில் எதையுமே விட்டுடலாம் அப்படி கூட சொல்லியிருக்காரு. ஆச்சரியப்படுற வகையில் அவர் செஞ்சிருக்காரு. அதனால அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய ஞானத்தை, அவருடைய கட்டளையை, அவர் இருந்தா என்ன செய்வாரோ அந்த அளவுக்கு பயன் கிடைக்க செஞ்சிருக்காங்க. பிரத்யக்ஷம் மட்டும் தேவைதான், நான் தான் உங்களுக்காக இருக்கேனே. ஆனா ஞானங்கிறது அவருடையது தானே, பவர் எல்லாமே அவரோடது தானே. நாங்க வெறும் மெடிசன் தான்,
கல்யாணம் பண்ற சமயத்துல குரு மகாராஜா இருக்காரு இல்லையா, மந்திரங்கள்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி செய்யறதுக்கு பிரத்யட்சமா ஒருத்தர் தேவை இருக்கு. இந்த இடத்துல ஞானம் அவரோடதுதான், அவரோட பவர் தான் அது. அவரோட பவர் இன்னைக்கு மட்டும் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு யார் அவரை நினைக்கிறாங்களோ, அவரை மனசார நினைக்கிறாங்களோ, எந்தவித ப்ராப்ளம் வந்தாலும் அவர் நிச்சயமா கூடவே இருக்காரு, கூடவே வழியும் காட்டுறாரு. நிறைய பேருக்கு அவர் கனவுல கூட வந்திருக்காரு, அந்த சொல்யூஷன் கொடுக்கவும் செய்யறாரு. இன்னும் சொல்லணும்னா எத்தனையோ பேர் கனவுல வந்து அவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கூட அவர் கொடுத்துருக்காரு. அவர் நேர்ல இருந்தா எப்படி சொல்லி தருவாரோ அதே மாதிரி கனவுலையும் வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு. இத்தனை பாசிபிள், இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லையா? யார் தாதாஜியை பார்த்து கூட இல்லையோ அவங்களுக்கு கூட கனவுல வந்து ஆத்ம ஞானம் கொடுத்துருக்காரு, எல்லா சொல்யூஷன் அடிச்சுது. இந்த ஞானிங்கிறதே தனியானது தான், தனியான ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது சூட்சும சரீரம்தான். எல்லாமே சூட்சுமத்துல செய்யறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் புத்தகத்துல கிரந்தங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அதுவும் அத்தனை பவர்ஃபுல்லா இருக்கு. அதுவும் நிறைய சொல்யூஷனை கொடுக்கறாரு. இவருடைய சொற்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் சொல்லணும். யாரையாவது அத்தியாத்ம வழியில போகணும்னு நினைச்சு இதுல முன்னேறணும்னு நினைச்சா அதோட முழு அனுபவமும் அடைய வைக்கிறாரு. உலகத்துல இருக்கிற எல்லா துக்கங்கள்லேருந்தும் முக்தி அடையறதுக்கு வைக்கிறாரு. ஆத்மா நோக்கி பிரயாணம் செய்ய வைக்கிறாரு. ஆனா ரொம்ப கொஞ்சமா பாக்கி இருக்கு. எங்க கிட்ட இருக்கிற எரிஞ்சுகிட்டு இருக்கிற விளக்குலேருந்து உங்களுடைய விளக்கை எரிய வைக்கணும்னா நிச்சயமா நீங்க பிரத்யட்சமா இங்க வந்துதானே ஆகணும். பிரத்யட்சத்துக்கு இத்தனை ஒரு மகத்துவம் இருக்கு. இது இல்லாம வேற எதுவுமே நாம செய்ய முடியாது. அதனால இது எல்லாமே ஞானிகளோட கிருபையினாலதான் நிச்சயமா உண்டாகும். இந்த கிருபை தான் எனக்கு தாதாஜி கிட்டேருந்து கிடைச்சது. அவர் இறக்கும்போது சொன்னது என்னன்னா, நீ எங்க இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணாலும் தரலாம், அவருடைய குரலை கேட்டாலே உங்களுக்கு போதுமே. தாதா பகவானே இதை சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கணும், மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இத கூட இப்ப நானா சொல்லல, இந்த டேப் ரெக்கார்டர் பேசுது. இதோட பின் தாதாஜி கிட்ட இருக்கு, அவர் ஆப்ரேட் பண்றாரு. நம்மளுடைய வேலை மெக்கானிக்கல், வெறும் பிரசன்ஸ் தான். இதுதான் தேவை, பிரசன்ஸ் தேவை, பிரத்யட்சமா நம்மளுக்கு தேவைப்படுது. அதைத்தான் நான் செய்யறேன். அவர் இறக்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அவர் எங்க கிட்ட பிரத்யட்சமா இருந்து எங்க கிட்ட சொன்னாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உங்க கூடவே தான் இருக்கேன், நீ உன் வேலையை பண்ணிக்கிட்டே இரு, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன் கூடவே தான் இருக்கேன், நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு. அது என்ன வேலை? அவர் என்ன செஞ்சாரோ அதுதானே. அதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. எந்த வகையில இந்த உலக மக்களுக்கு இருக்கிற துக்கங்கள்லேருந்து முக்தி கிடைக்குமோ, எல்லா கர்ம வினைகள்லேருந்தும் முக்தி கிடைக்குதோ, மோட்சம் பிராப்தம் அடையுதோ, உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்காக தான் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மிஷின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்களோட பாவனை என்னன்னா, நீங்க எல்லாரும் இதை பெறணும், எல்லா முக்திகள்லேருந்து நீங்க விடுபடணும். ஜெய் சச்சிதானந்தா.